மந்திரங்களில் நான் காயத்ரி சொல்லியிருக்காரா இல்லையா? பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல, அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லல, வேற எந்த மந்திரத்தையும் சொல்லல. மந்திரங்களில் நான் காயத்ரிங்கிறார். காயத்ரி மந்திரத்துடைய பொருள் என்னது? காயத்ரி மந்திரம் தெரியுமா இருக்காது? தெரியாதா? கேட்டிருப்பீங்களே. ஓம் பூர்போஸ்வக சத் சவதுர்வரேண்யம் பர்கோ தேவச தீமகி தியோயோன பிரசோதயாத். இதுக்கு பொருள் என்னது? எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், ஒளி கடவுளை, அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன். இதுதான் பொருள். அப்படிதானே? அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுடைய உபதேசம் மந்திரங்களே உயர்ந்தது காயத்ரி மந்திரம். அந்த மந்திரம் சொல்லக்கூடியது என்னது? கிருஷ்ணனை வணங்கணும்னு சொல்லல, சிவனை வணங்கணும்னு சொல்லல, எல்லாவற்றுக்கும் மேலான அந்த ஒளி, பரபிரம்மம், கடவுள், ஒளியா இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஒளியை தியானிக்கிறேன். தியானிக்கணும்ங்கிறது தான் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம். யாருமே காற்று பிடிக்க சொல்லல. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை கட்ட வேண்டாம். அப்போ பிராணாயாமம் பண்றதும், மந்திர ஜபம் பண்றதும், வாசி யோகம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு? மனதை நெறிப்படுத்துறதுக்கு மட்டும்தான். ஓரளவு உடலும் உள்ளமும் பக்குவப்படணுங்கிறதுக்காக ஆரம்ப நிலையில சொல்லப்பட்ட பக்தி, கர்ம, யோக நிலைகள்ல இதெல்லாம் அடங்குப்போம். ஞானம்ங்கிறது என்னன்னா, நான் யார் அப்படிங்கறத அறிகிறது தான் ஞானம். கடவுள் யாரு, கடவுளை பத்தி என்ன விஷயம் அது இதுன்னு கேட்டா இப்ப நம்மளால சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. எப்போ நமக்கு புரியும்னா, நமக்கு ஓரளவுக்கு அறிவு இருந்தா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இல்லாம நம்முடைய சிற்றறிவு கொண்டு அந்த இறைவனை அறிந்துக்க இப்போதைக்கு முடியாது. அப்போ முதல்ல நாம இறைவனை அறியறதுக்கு பக்குவம் ஆகணும். அதுதான் ஞானம். அப்ப நாம எப்படி பக்குவமாகறோங்கிறதுனா, இப்ப நான் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அப்ப நான் யாரு? நான் ஒரு ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவுடைய அம்சம். அப்ப அந்த பரமாத்மாவுடைய அம்சமான இந்த ஜீவனை முதல்ல நம்ம உணர்ந்தாதான் அப்புறம்தான் கடவுளை பத்தி அறிய முடியும். அப்ப இந்த ஜீவன் எப்படி இருக்குன்னா, பேரருளுடைய அம்சம், சின்ன ஒளியாக இருக்கிறது. இதைத்தான் முதல்ல நம்ம அறிஞ்சுக்கிடணும். அப்ப நம்ம உயிர் ஒளியாக இருக்குது. இப்ப உங்களுக்கு உயிர் இருக்குல்லவா? இருக்குன்னு எப்படி சொல்றீங்க?